Hi friends, welcome back to Shoba Handcrafts. இப்போ நாம வந்து பென் ஸ்டாண்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். பென் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட்டு தான் போடுறது. போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 2 லைன் முடிச்சிருப்போம். ஸோ பிங்க் அண்ட் க்ரீன் ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அந்த பிங்க் அண்ட் க்ரீனோட சைடில் வர ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 நாட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ 4 நாட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்கிற க்ரீன் ஒயரும் சைடில் இருக்கிற பிங்க் ஒயரும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அது போல் இருக்குது. 2 பக்கமும் ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போடணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ க்ரீனும் பிங்க்கையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இது போல் தான் நம்ம வந்து சுற்றி 4 நாட் இருக்குது பார்த்திங்களா, அதில் எல்லாத்துலேயும் இதே போல் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. ஸோ டபுள் கலர் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும், டவுட்ஸே வராது. ஸோ பிகினர்ஸ்க்கு இது பார்க்கும்போது நல்லா புரியும். அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பின்னுறது நான் அப்படியே காமிச்சு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். இப்போ இந்த பிங்க்கையும் க்ரீனையும் சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ 2 சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. ஸோ இப்போ 2 பக்கம் போடும்போது உங்களுக்கு 2 பக்கத்தில் வந்து ஒயர் வந்து சென்டராக வந்து வரும் பார்த்திங்களா, அந்த 2 பிங்க் ஒயர் வரும். இப்போ காமிக்கிறேன். ஸோ பாக்ஸ் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சென்டராக பார்த்தீங்கன்னா 2 பிங்க் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காமிக்குது பாருங்கள், அது அப்படியே ஜாயின் பண்ணணும். அங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே நாட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழியாக அந்த இடம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட பென் ஸ்டாண்டில் பேஸ் பார்த்தீங்கன்னா 6 குழி வரும் பாருங்கள். இது போல் 6 குழி வரும். நான் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ இன்னும் 2 போடணும். உங்களுக்கு அது காமிக்கிறேன் எப்படி போடணுன்னு. நம்ம அதே போல் மேலே இருக்கிற அந்த க்ரீன் ஒயரும் சைடில் இருக்கிற அந்த பிங்க் ஒயரும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு போடணும். இது போல் தான் வந்து ஒவ்வொரு இதுவும் முடிச்சிட்டே வரணும். இப்போ கடைசியாக 2 போடணும். அது நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே போட்டுறேன். சரி, நம்ம ஃபுல்லாக பின்னுறது காமிச்சோன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். ஸோ இது நான் வந்து ஸ்லோவாக தான் போடுறேன், அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த க்ரீன் அண்ட் பிங்க்கையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பேஸ் வந்து நல்லா நிற்கும், இல்லைன்னா சாஞ்சு விழுந்துடும். ஸோ பேஸில் பார்த்தீங்கன்னா 6 குமிழ் வரும். ஸோ பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு அழகாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ இந்த க்ரீன் அண்ட் பிங்க்கையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக 2 பிங்க் ஒயர் வந்திருக்கு இல்லையா, இதை 2ஐயும் நம்ம சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டோன்னா நமக்கு இங்கே ஒரு குமிழ் வந்துடும். ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து அந்த 4 நாட் இருக்கிறத ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுட்டு வரணும். அப்போ உங்களுக்கு மொத்தம் 6 குமிழ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் கிடச்சிருச்சு. அதே போல் நெக்ஸ்ட் இருக்கிறதும் போடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 குமிழ் போட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஒரு 6 குமிழ் வரும். நம்ம 6 நாட் வருது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி 6 குமிழ். இதுதான் வந்து பேஸ் இது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பேஸ். ஸோ 6 குமிழ் வர்றதுக்கு இப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு குமிழும் இப்போ வந்து தனித்தனியாக இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் பக்கத்தில் ஒயர் வருது பாருங்கள். ஒவ்வொரு குமிழ் பக்கத்துலையும் ஒயர் வருது பார்த்தீங்களா, அது அழகாக உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காமிக்குது பாருங்கள். அது அப்படியே சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட வேண்டியதான். இப்போ இந்த 2 குமிழுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா அடியில் ஒவ்வொரு ஒயர் வரும். இந்த அடியில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒயருமே பெண்டிங் இருக்காது. உங்களுக்கு அது ஒரு நாட்டாக மாறிடும். ஸோ ஒரு பாக்ஸ் நாட்டாக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த 2 குமிழுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரை போட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ நீட்டாக முடிஞ்சிருச்சு. அதே போல் இந்த 2 பக்கம் வர க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் சைடில் வர க்ரீன் ஒயர் உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காமிக்குது பாருங்கள், அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இனிமேல் நீங்கள் வந்து இதே போல் பாக்ஸ் நாட் போட்டு வளர்த்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் ஒயர் வருதுனால உங்களுக்கு ஒரு டிசைனாக முடிக்கலாம்னு சொல்லி முடிச்சிருக்கிறேன். இதே நீங்கள் ஈக்குவலாக முடிக்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு ஹைட் வந்தோடனே ஈக்குவலாகவும் முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 க்ரீனும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். அதே போல் இந்த பக்கம் ஒரு க்ரீன் நம்ம காமிச்சோம்லே ஃபஸ்ட்டு, அந்த ரெண்டுத்தையும் அங்கே ஒரு இன்ட்டு மாதிரி காமிக்க பாருங்கள், அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். இப்போ நம்ம குமிழப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 2 சேர்த்து பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 பக்கம் போட்டதுக்கும் நடுவில் ஒரு 2 ஒயர் வரும் இன்ட்டு மாதிரி உங்களுக்கு தானாகவே காமிக்கும். அந்த குமிழ் எப்படி போட்டிங்களோ அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒயர் பாக்ஸ் நாட் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இன்ட்டு மாதிரி காமிக்குது பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் நாட். ஸோ இவ்வளோ தான். இப்போ 2 குமிழும் வந்து நம்ம கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். இதே போல் எல்லா சைடும் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ட்டு காமிக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் வளர்த்தி கொண்டாடணும். எவ்வளோ வேணுமோ ஹைட்டு கொண்டு வாங்க. ஸோ இவ்வளோ தான். நம்ம எப்படி இந்த கிராஸ் கட் கூட போடும்போது 2 ஒயராக நம்ம பாக்ஸ் நாட் போடுற மாதிரி போடணும். இதுக்கு ரன்னிங் ஒயரே தேவைப்படாது. அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒயராக தேவைப்படும் சொல்லிட்டு தான் நம்ம வந்து 5 அடி ஒயர் எடுத்துட்டோம். இதுக்கு ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 2 பிங்க் அண்ட் க்ரீன் இப்போ ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பக்கத்தில் இந்த ஒவ்வொரு குமிழ் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி 2 ஒயராக வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸோ 2ம் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து விரல் வச்சு காமிக்கிறேன் எது ஜாயின் பண்ணணுன்ட்டு. ஏன்னா நமக்கு 2 ஒயர் வந்து சேரும்போது ஒரு இன்ட்டு மாதிரி காமிக்கும் பார்த்தீங்களா, அது 2 சேர்த்து பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இது நீங்கள் இது கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ரன்னிங் ஒயரே இது தேவைப்படாது. ஸோ இப்போ 2 சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட். ஸோ நமக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒயர் எதுவுமே வந்து பெண்டிங்கில் இருக்காது, எல்லாமே வந்து நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போது இந்த 2 பக்கம் வி மாதிரி வர இந்த 2 ஒயர் எடுத்து பக்கத்தில் எந்த ஒயர் வருதோ அதோடு சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் அந்த மாதிரி போடணும். ஸோ நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ பார்த்தோன்னா நம்ம எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற அடுத்தடுத்த குமிழ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி இந்த க்ரீன் ஒயரையும் பிங்க் ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இது வந்து நம்ம எல்லா பக்கமும் இப்போ பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு அந்த 2 ஒயருக்கும் சென்டராக வந்து நாட்டுக்கு சென்டராக வந்து திரும்ப 2 ஒயர் வரும், அதையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். இந்த 6 குமிழும் இப்போ நடுவில் இருக்கிற கேப் வந்து இந்த பாக்ஸ் நாட் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நான் எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு வீடியோ எடுத்து போடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.